ஒரு வாட்டி ஹிட்லர் வந்து அவங்களோட அரசியலமைப்பு கூட்டத்துக்கு போறாரு. போகும்போது ஒரு கையில கோழி எடுத்துக்கிட்டு அந்த கோழியை வந்து ரண கொடுமை பண்றாரு. என்ன கொடுமைன்னா, இறகுகளை உயிரோட இருக்கும்போதே திக்கிறாரு. எல்லாரும் பார்த்து கதறாங்க, ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா, அந்த கோழிய கொன்னாவது போட்டுருங்க, கொன்னுட்டீங்கன்னா கூட அதுக்கு வலி தாங்கிடும், ஒரே முறை செத்து போயிடும், பிச்சி அதோட உயிரை வந்து அது கண்ணு முன்னாடியே காட்டுறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் சொல்லும் போதும் அவர் எல்லாத்தையும் பிச்சு தூக்கி போட்டதுக்கு அப்புறமேட்டு கீழே போட்டுட்டு அவரோட பாக்கெட்ல இருந்து நான் கொஞ்சம் தானியங்களை எடுத்து அந்த கோழிக்கு போடுறாரு. அந்த கோழி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு அவர்கிட்டயே வருது. ஏன்னா இன்னும் தானியம் கையில வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், அவ்வளவு பேர் அந்த கோழிக்காக வக்காலத்து வாங்கின அவ்வளவு பேரும் கேட்டாங்களாம், என்ன இந்த கோழி இந்த மாதிரி பண்ணுது, எதுக்காக இது மறுபடியும் அவரை இவ்வளவு நேரம் தப்பிக்கணும்னு நினைச்ச அந்த கோழி மறுபடியும் ஏன் அவர்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹிட்லர் அப்ப சொன்னாராம், 4.5 வருஷம் நம்ம அரசியல்வாதிகளும் அப்படிதான் இந்த கோழியோட நிலைமை மாதிரி எல்லாரையும் பிச்சு 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 மன கஷ்டப்படுத்தி இந்த ஆட்சியே வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அடுத்த 6 மாசம் எலெக்ஷன் வர்ற 6 மாசம் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த கோழி மாதிரி எல்லா தப்புகளையும் மறந்துட்டு கொக்குன்னு கொத்திக்கிட்டு அந்த விஷயத்த மறந்துட்டு தன்னையே எஜமானனா மறுபடியும் ஆக்குவாங்க அப்படின்னு ஹிட்லர் சொன்னாராம். இந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு அரசியல் பாடத்தை வந்து ஹிட்லரோட ஒரு பகுதியில இந்த வாசகத்தை படிச்சேன். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். இந்த உலகம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது இல்லையா, அதை சந்தேகப்பட்டு கூர்மையா யோசி.